ஹன்னா டெஸ்லி சவுத் ஆப்பிரிக்கால உள்ள ஸ்டெல்லன் போஸ் பல்கலைக்கழகத்துல வந்து 2 பேரும் படிக்கிறாங்க. அவங்க மே 26 2017 அன்னைக்கு நைட்டு வந்து பப்பு பார்ட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு 27/2017 அன்னைக்கு அதிகாலையில ஹன்னா வந்து என்னன்னா வீடு வந்து பக்கம் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போறாங்க. சோ இந்த டைம்ல செஸ்லின் வந்து என்னன்னா நான் வந்து வீட்டுல வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த பப்புக்கும் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் வந்து நடந்து போற தூரம் தான். சோ அப்படி வந்து செஸ்லின் வந்து துணைக்கு வர்றான். அவன் வந்து என்னன்னா ஸ்டெல்லாவோட வீட்டுல வந்து விடுறான். சோ ஸ்டெல்லா வீட்டுல வர்றப்ப சரி ரைட்டு ஓகே நான் வந்து என் வீட்டுக்கு போறேன் அப்படின்றான். அப்ப வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்காக இங்க வந்து விட்டுருக்க, நான் உனக்காக விடுறேன் இரு அப்படின்னு சொல்லி கார் எடுக்க முற்படுது. அவன் என்ன சொல்றான்னா, இல்ல நான் வந்து போயிருவேன், என்கிட்ட வந்து கேட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த கால்ல சக்கர மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே போறது. சோ அந்த இது இருக்கு, நான் அதுல சீக்கிரமா போயிருவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல பார்த்து போ, திடீர்னு இடையில வண்டி கிண்டி வரும், இது ஆயிரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணு, நான் காரை எடுத்துட்டு வர்றேன், கார்ல உன்னைய விட்டுட்டு நான் கார்லயே சேஃபா போயிடுறேன் அப்படின்றாங்க. சோ என்னன்னா இவன் ஒரு 2 தடவை சொல்றான், இல்ல அந்த பொண்ணு கேட்காம இல்ல வா அப்படின்னு என் கார்லயே வான்னு சொல்லி, இந்த அதிகாலை டைம் இந்த பொண்ணு அவளுடைய கார் எடுத்துட்டு இவன் ஃப்ரெண்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு அவனுடைய வீட்டுல போய் விட போது, கிட்டக்க வீட்டு வாசல்ல விடுறப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா 4 பேரு கத்தி ஸ்க்ரூ எல்லாம் வச்சு அந்த காருடைய கதவை வந்து இமிடியட்டா கண்ணுமிக்க நேரத்துல திறக்கிறாங்க. இந்த 4 பேர் யாருன்னா 27 இருந்து 33 வயசு உள்ள குற்ற நபர்கள். இவங்களுடைய வேலை என்னன்னா நைட்டு வந்து யாராவது அகப்பட்டா அவங்ககிட்ட இருந்து பணத்தை திருடுறது. சோ இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து அப்பதான் அந்த சைடு இந்த சைடு ரோந்துல வந்திருக்காங்க. ஒரு கார்ல வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இமிடியேட்டா அந்த கார் வருது, 2 பேர் பேசி இது கேமரால ரெக்கார்ட்லயும் பதிவாகுது. சோ உடனே இமிடியேட்டா போய் வந்து என்னன்னா கதவை திறந்து, அதாவது கத்தியாலையும் ஸ்க்ரூ டிரைவரும் டக்குன்னு இமிடியேட்டா கதவை திறந்து அவங்கள வந்து கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. அவனை வந்து என்னன்னா பின்னாடி கார் டிக்கில வந்து படுக்க சொல்லி கார் டிக்கிய மூடுறாங்க. இந்த பொண்ணை வந்து பேக் சைட்ல உட்கார வச்சுட்டு 2 பேர் இங்கிட்டு உட்காடுறாங்க. சோ முன்னாடி ஒருத்தன் உட்காரான். ஒருத்தன் வந்து என்னன்னா அவன் வந்து எப்படின்னா அந்த இன்ஃபார்மன் வாங்க அடையாளம் காட்டிட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். சோ 3 பேரோட இவங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்க. செஸ்லின் வந்து காருக்குள்ள டிக்கிக்குள்ள இருக்கான். இந்த பொண்ணு வந்து பேக் சைட்ல உட்காந்துருக்கு. சோ அதுக்கு பக்கத்துல 2 பேர் உட்காந்துருக்காங்க. சோ எதுவும் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து கிளம்புது. செஸ்லினோட ஏடிஎம் கார்டை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க. போய் வந்து பெட்ரோல் போடுறாங்க. அவனுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து அக்கௌண்ட்ல வந்து மணி எடுக்க போறாங்க. சோ போட்டா பின் நம்பர் அவன் தப்பா சொல்லிட்டான். பின் நம்பர் டோட்டலா வந்து எதுவுமே ஒர்க் ஆகல. சோ அங்க எதுவும் ஒண்ணு சொல்லலன்னு சொல்லி அமைதியா வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க. சோ ஆளே இல்லாத போதில போயிட்டு செஸ்லினை வந்து கீழே இறக்கி விட்டு பக்கத்துல இருந்த செங்கல்ல எடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. செஸ்லின் வந்து ஒரு அடிச்சு அந்த இதை செத்துட்டான்னு முடிவு பண்ணி அங்கேயே விட்டு போதை மருந்து, இவங்க வந்து என்னன்னா போதை மருந்து இதெல்லாம் யூஸ் பண்றவங்க, போதை மருந்தை வந்து அதாவது விக்கிறவங்க. இவங்க என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து சாப்பிட சொல்றாங்க, மிரட்டுறாங்க, போதை வஸ்து சில விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கடுத்து இதுக்கிடையில வந்து அங்கங்க வந்து கார் நிக்குது. சில பேருக்கு வந்து போதைகள் வந்து மருந்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு இல்லாத இடத்துல அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் அங்க போய் ரேப் பண்றாங்க. ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து கொல்றாங்க, கத்தியால கொல்றாங்க. கொல்ல முடிச்சோன்னு அந்த பொண்ணுடைய ஃபேஸ் வந்து யாரும் அகப்பற்ற கூடாதுன்ட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து அந்த பொண்ணுடைய தலையை வந்து சதைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பெண்ணுடைய கார்லயே வந்து டிராவல் பண்றாங்க. இதுக்கிடையில நேரம் செல்லுது. நேரம் செல்றப்போ வந்து என்னன்னா ஜெஸ்லின் வந்து என்னன்னா ஒரு நினைவு வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு போன் வாங்கி போலீஸ்க்கு போன் அடிக்கிறான். போலீஸ்க்கு போன் அடிக்கிற அந்த டைம் வந்து அவங்க எல்லாமே கேக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஹன்னா இறந்த நியூஸ் வந்து போலீஸ்க்கு கிடைச்சு, பாடியும் கிடைச்சிருச்சு. சோ இந்த விஷயத்த சொல்றோம்னா அவன் வந்து அதிர்ச்சி ஆகுறான். இமிடியேட்டா வந்து அவனுக்கு வந்து தேவையான போலீஸ் இமிடியேட்டா ஒரு செட்டு போய் அவனுக்கு தேவையான உதவிகள், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. சோ இதுக்கு இடையில வந்து என்னன்னா குற்றவாளி அந்த ஹன்னாவுடைய இதுக்கு இடையில வந்து ஹன்னாவுடைய காரை வந்து சேஸ் பண்றாங்க. அவங்க கார்ல தான் போறாங்க. இதுக்கு இடையில வந்து இவங்க ஒரு குற்றத்தை முடிச்சுட்டு இன்னொரு லேடிஸ்ட வந்து ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து சீஸ் பண்றதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து போகுது. சோ போலீஸ்ல அதை வந்து விட்டுறாங்க. போலீஸ்ல அது இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து காரோடைய நம்பரை வச்சு எல்லாமே சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்து என்னன்னா இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா
இந்த காரை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து என்னன்னா குடியிருப்பு வீட்டுக்கு இடையில வந்து ஓடுறான். இன்னும் 2 பேர் வந்து காரை ஓட்டிக்கிட்டு டெட் எண்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியை போட்டுட்டு ஓடுறாங்க. போலீஸ் பின்னாடியே துரத்துறாங்க. மக்களும் சில பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க 3 பேருமே அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த 3 பேர் அரெஸ்ட் ஆகிட்டு வந்து இவங்க கூட இருந்த இன்னொரு குற்றவாளியும் வந்து அடையாளம் காணப்படுறான். அவனையும் கோர்ட்ல வர்றாங்க. இந்த கோர்ட்ல வர்றப்ப வந்து என்னன்னா இவங்க வந்து வயது பெருசு குற்றச் செயல்கள் செய்யறதுதான் இவங்களுடைய வேலை. சில விஷயங்கள் நடந்த விஷயத்த சொல்றாங்க. போலீஸ் தங்களுடைய ஆதாரத்தை நிரூபிக்கிறாங்க. இவங்க 4 பேத்துக்கு சேர்த்து 358 வருடம் டோட்டல் ஜெயில் வந்து தண்டனை கிடைக்குது. சோ இன்ஃபார்மரா இருந்தவனுக்கு வந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. மீதி எல்லாத்துக்குமே பரோல்ல வெளிவராத ஆயுள் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாமே தலைகீழா மாறிச்சு. அவங்க அண்ணாவுடைய ஃபேமிலிய வந்து இத வந்து நம்பவே முடியல. ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா நடந்திருக்கு. அப்படி அவங்களால வந்து அத வந்து கனெக்டே பண்ண முடியல. வாழ்க்கை வந்து ஒரு நரகமா மாறுது. சோ அவங்களோட அண்ணாவுடைய அம்மா வந்து வருஷத்துக்குள்ள வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலாங்க. போதிய சக்தி இல்லாம ஒரு ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது மார்ச் 2018 நீச்சல் விபத்துல வந்து அவங்க இறந்து போறாங்க. போலீஸ் வந்து அத வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரி வந்து முடிக்குது. அவங்க ஹஸ்பண்ட கேக்குறப்ப அவரும் அதை தான் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் வந்து உயிரோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் அவர் சொல்றாரு. அக்காவுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் வந்து ஆடிசம் நோயால பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா அக்கா வந்து ஒரு நாள் திரும்பி வருவார்னு அவர் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசி வரை அவங்க அக்கா வந்து திரும்பி வரல. அண்ணாவோட அப்பா புற்றுநோயால வந்து பாதிக்கப்பட்டாரு. பொண்ணு இறந்து ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அவரும் வந்து புற்றுநோயால வந்து அவர் காலமானார்.